டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னங்க, சந்திரனும் சனியும் சேர்றது அப்படிங்கிறது பொதுவாக அந்த கிரக அமைப்புகள் பொதுவாக நல்லா இருக்கிறது இல்லை அப்படின்னு ஏற்கனவே ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். லக்னம் கும்ப லக்னம் ஆகி அந்த லக்னத்திற்கு ஆறுக்குடையவராக சந்திரன் ஏன்னா சந்திரன்கிறவர் உடல்காரகராக வந்துடுவாருங்க. நம்ம ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிர் என்றால் சந்திரன் என்பது உடல். இப்படி வரும்போது இந்த சந்திரன் பொதுவாக சனி கூட சேர்றது அவர் ஒரு நல்ல அமைப்பு கிடையாதுங்க. அதே சமயம் அந்த சந்திரனும் கெட்டு போய் நீசமாகியோ இருந்துட்டார், இல்லாட்டினா தேய்பிரை சந்திரனாகி சனி கூட சேர்ந்துட்டார் அப்படின்னாலும் அது நல்ல அமைப்புகளை கொடுக்கறது இல்லைங்க. மெயினான விஷயம் என்ன நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுக்குது. இப்போ அதுதான் இப்போ நம்ம பேச வந்தது. இப்போ இன்னொரு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், 6ஆம் அதிபதி பொதுவாக 2ஆம் வீட்டை பார்த்தா சரியில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி 6ஆம் அதிபதி சந்திரனாக அவர் போய் சனியோட சேரலாங்களா? பொதுவாகவே சந்திரன் சனி கூட சேரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி இருக்க அந்த 6ஆம் அதிபதியாகி அந்த 6ஆம் அதிபதி சனியோட சேரும்போது அது நல்ல அமைப்புகளை கொடுக்கணும். 6ஆம் அதிபதியாக யாருக்கு வருவார்? கும்ப லக்னத்துக்கு வருவார். கும்ப லக்னத்திற்கு 6குடையவராக சந்திரன் அந்த சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்து அந்த சந்திரனோட சனி சேர்றதும் ஆகாது. வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் அவ்வளவு பெரிய அமைப்பும் கிடையாது. ஏன்னா சனி கூட சேரும்போது எப்போவுமே அந்த கிரகங்கள் அப்படியே இருள் அடைஞ்சிடும். அப்படி இருக்க நம்ம ஜாதகப்படி பொதுவாக ராசின்னு நம்ம உடல்காரகன்னு சந்திரன் தானங்க சொல்கிறோம். அப்போ அவர் கிடக்கூடாதுல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயமா வச்சுங்களேன். அதுலேயும் இந்த கும்ப லக்னத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா போயிடுது. ஏன்னா 6ஆம் அதிபதியாக வேறு வந்துடுறாரு. அப்படி இருக்க இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தால் என்ன ஆகுது? இல்லையா, சந்திரன் இருக்கும் வீட்டு அதிபதி, சந்திரன் ஒரு வீட்டில் சந்திரன் சனி கூட இருக்கிறாரு, அந்த சந்திரன் இருக்கும் வீட்டு அதிபதியாச்சும் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்படி இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். அதுக்காக ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியாது. இல்லை, இதுக்கெல்லாம் மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்திர திசையோ சனி திசையோ வராமல் இருக்கணுங்க. சந்திர திசையை விட சனி திசை வராமல் இருக்கணும். இந்த அமைப்பு நம்மளுக்கு ஜாதகப்படி வருதா? தொடர்ந்து பார்க்கும்போது கிரக அமைப்புகளில் சனி திசை முடிஞ்சு புதன் திசையில் தான் நம்ம பிறந்திருக்கோமா, புதனுடைய நட்சத்திரங்களில் பிறந்திருக்கோமா அப்படின்னா பரவாயில்ல. புதன் திசையில் பிறந்திருந்தாலுமே 40-50 வயசு வரும்போது சந்திர திசை வந்துடும். சந்திர திசை முடிஞ்சு பிறந்திருந்தாலுமே 40-50 வயசு வரும்போது சனி திசை வந்துடும். இதுதான் விஷயம். இப்படி இருக்க நம்ம உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கறதுனால நம்ம அந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது வருதுங்க. இப்போ நான் கும்ப லக்னத்திற்கு இருக்கிற அமைப்பை நான் சொல்கிற பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்துக்கோங்க, நான் போட்டிருக்கேன் பாருங்கள். கும்ப லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6 குடையவர் சந்திரனுங்க. இப்போ இங்கே சனி யாருங்க? 1, 12 குடையவர். 1, 12 குடையவர். இவர் 6 குடையவர். இப்படி இருக்க இந்த 6ஆம் வீட்டு அதிபதியாக சந்திரன் வந்துடுறாருங்க. இந்த சந்திரன் ராசி, அதாவது உடல் காரகனாக, இந்த இடத்துல நம்ம அந்த பாயிண்ட்டை நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். உடல் காரகன் அப்படிங்கிற பாயிண்டில் வரும்போது 6ஆம் அதிபதியாக 6ஆம் வீடு என்னங்க? கடன், நோய் எல்லாத்தையுமே கொடுத்துருவார், வம்பு வழக்கெல்லாம் கொடுத்துருவார். அப்படி இருக்க இந்த சந்திரன் 4ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறாருங்க, கூட சனி இருக்கிறார். நான் இந்த வீட்டை எதுக்கு போட்டேன்னு நான் சொல்லிடுறேன் முதல்ல, அதுக்கப்புறம் மற்ற வீடு எப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க, கும்ப லக்னத்திற்கே சந்திரன் சனி கூட சேர்ந்தா என்ன அப்படிங்கிறது முதல்ல இந்த லக்னத்துக்கு 4ஆம் வீட்டை வச்சு ஒரு கணக்கு சொல்லிடுறேன். அப்புறம் என்னங்கிறது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, லக்னாதிபதி தானேங்க அவர். லக்னாதிபதி அவர் எப்படிங்க கெடுப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் என்னதான் லக்னாதிபதியாக இருந்தாலும் நம்ம தான் சொல்கிறோமே, லக்னாதிபதியாக இருந்தாலும் சனி தாங்கிட்ட பார்க்கக்கூடாதுங்கிறமே. சனி லக்னாதிபதியாக இருந்தால் கூட அவர் தாங்கிட்ட பார்க்கக்கூடாது. அதனால தான் லக்னத்துக்கு 6ல் சனி இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி இந்த லக்னத்துக்கு சனி பார்க்கக்கூடாதுன்னு நம்ம பேசலாம். லக்னாதிபதியே லக்னத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இதில் நிலைமையில் இருக்கிற லக்னமாக போச்சு இது. அப்படி இருக்க பார்த்துக்கோங்க, 1, 2, 3, 4ஆம் வீட்டில் சந்திரன் திக்பலங்க. முதல்ல இதை நான் சொல்லிடுறேன். சந்திரன் உச்சம் அப்புறம் திக்பலம் 2ஐயும் அடைகிறார். உச்சமும் அடைகிறாரு, திக்பலமும் அடைகிறார். என்னங்க, சந்திரன் நல்ல திக்பலம் தானேங்க, நல்ல உச்சத்தில் தானேங்க இருக்காரு. அப்படி இருக்க எப்படிங்க கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் நான் இப்போ சொல்ல வந்தது. அவர் 6ஆம் அதிபதியாச்சே,
இந்த இடத்துல தான் இந்த திக்பலத்தினுடைய இது வந்து அடிபட்டு போகுது. இப்போ பார்த்தீங்களா, 4ஆம் அதிபதியாக இருந்து சந்திரன் தனியாக இருக்கலாம். தனியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் திக்பலமாக இருந்தால் நல்லதை பண்ணுவார். ஆனால் 6ஆம் அதிபதியாக இருந்து, இந்த 6ஆம் அதிபதியான்னு எதுக்காக சொல்ல வரோம்னா சனி சேர்ந்ததுனால சொல்ல வரோம். சேர்ந்து இப்போ பாருங்கள், 1, 2, 3ஆம் பார்வையாக இதே சனி 6ஆம் வீட்டை பார்க்கிறார். பாருங்கள், இங்கே சனி இருக்காருங்களா, 1, 2, 3ஆம் பார்வையாக பார்த்துடுறாரு. அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள், 4, 5, 6, 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறார். 8, 9, 10ஆம் பார்வையாக தான் வீட்டையே பார்த்துடுறார். அவ்வளோதாங்க. அவரே சனியும் லக்னத்தை பார்த்துடுறாரு, 10ஆம் பார்வையாக பார்த்துடுறாரு. 10ஆவதுக்கு இந்த 6ஆம் வீட்டையும் பார்த்துடுறாரு. 10ஆவதுக்கு இந்த 6ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்துடுறாரு. அப்போது இந்த லக்னாதிபதி எப்படிங்க நல்லா இருப்பார்? இப்போ வந்துருச்சுங்களா விட? இந்த லக்னாதிபதி அதாவது வந்து கெட்டு போயிடுவார். சந்திரனால் சனி கெடுவார், சனியால் சந்திரன் கெடுவார். ரெண்டுக்கும் போராட்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதை நான் முக்கியமாக குறிப்பிட்டுறேன். கிருத்திகையை விட்டுருங்க, இங்கே மிருகசீரிசத்தை விட்டுருங்க. 3 நட்சத்திரம் வருங்க. கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இது ரோஹிணி 1, 2, 3, 4, மிருகசீரிசம் 1, 2. இத்தனை பாதங்கள் நட்சத்திரம் வருதுங்களா? இதில் கிருத்திகையை விட்டுருங்க, இந்த பக்கம் இருக்கிற மிருகசீரிசத்தை விட்டுருங்க, நடுவில் இருக்கிற ரோஹிணி. இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் சனி வரும்போதும் சரி, எந்த கிரகம் வரும்போதும் பெரிய பாதிப்புகள் உண்டாகும். இதுதான் அதில் ஒரு பெரிய பிரச்சனையே. சந்திரனோட நட்சத்திரம் தானேங்க, அதில் என்னங்க பிரச்சனைனா, சந்திரனோட நட்சத்திரங்கள்லாம் முதல்ல நல்ல நட்சத்திரம் என்னன்னு முதல்ல நம்ம பார்த்துக்கணுங்க. ரோஹிணி அப்படி நல்ல நட்சத்திரம் கிடையாதுங்க. ஹஸ்தமும் பெரிய நல்ல நட்சத்திரம் கிடையாதுங்க. திருவோணம் ஒன்று தாங்க சூப்பர் நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரத்தில் யோகமான நட்சத்திரம். அதனால இந்த சந்திரனும் சனியோட சேர்ந்து, சனியும் 6ஆம் வீட்டை பார்த்து, சனியும் லக்னத்தை பார்த்து, லக்னாதிபதியாக இருந்தாலும் கெடுப்பார் என்று சொல்லிவிட்டேன். இதே லக்னாதிபதி தனியாக பார்த்தா கூட தப்பு இல்லை. சந்திரனோடு இருந்துக்கிட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய நோய்களை உருவாக்குறாரு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி திசையில் வரும். சனி திசை சந்திர புத்தி இல்லையா, சந்திர திசை சனி புத்தி இப்படி வருதுங்க. அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா சந்திர திசை சனி புத்திலையும் வருது, சனி திசை சந்திர புத்திலையும் இந்த பாதிப்புகள் வருது. அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே உடம்பு சம்மந்தப்பட்டதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த சந்திரன் சனி இங்கே இருக்கிறத சொல்லிட்டீங்க. இப்போது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் பார்த்துங்க. சுக்கிரன் இங்கே இருக்கிறாரு. இந்த வந்து 4, 9 கூடிய யோகாதிபதி, அந்த யோகாதிபதி கெடாமல் இங்கே 9ல் இருக்கிறாரு. இப்படி இருக்கிற சந்திரனுக்கு சுக்கிரன் இங்கே இல்லாமல் இங்கே எப்படி சொல்கிறது, இங்கே இருக்கிறாரு, இல்லைன்னா இங்கே இருக்கிறாரு, இங்கே சுக்கிரன் இருக்காரு. அப்படின்னா இவருக்கு உடல் சம்மந்தப்பட்ட, அதாவது இந்த சுக்கிரனுக்கு நம்ம முதல்ல பேசிடுவோம். இங்கே சுக்கிரன் இருக்காருங்க, நீசமாக இருக்காரு அப்படின்னா இந்த சந்திர திசையில் சனி புத்தியோ சனி திசையில் உயிர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளையே கொடுத்துருது. இந்த சுக்கிரன் நீசமாக இருக்கும் பொழுது. இல்லைங்க சுக்கிரன் நீசமாக இல்லைங்க, சுக்கிரன் ஆட்சியாக இருக்காரு, உயிர் பாதிப்புகள் இல்லை, நோய் வந்து கண்டினியூஸ் ஆகும். இவ்வளவுதான் வித்தியாசம் இல்லையா? ஒரு சில அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன நோயாக இருக்கும், ஆனால் தொடர்ந்து அது டச் ஆகிட்டே இருக்கும். இப்படி தாங்க வரும். இந்த சுக்கிரன் இங்கேருந்து நீசமாக இருக்க பெரிய நோயாக கொடுக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி 6ஆம் அதிபதி கூட சனி சேர்ந்து, பொதுவாக சந்திரனும் சனியும் சேரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த லக்னத்திற்கும் ஆகாமல் வந்து விடுறாங்க. வேறு எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்க சந்திரனும் சனியும் குரு வீட்டில் இருந்தாலும் சரி. சரிங்க, சந்திரனும் சனியும் இங்கே இருக்கிறாங்கங்க, இதுக்கு என்னங்க பண்ணும் அப்படின்னா, சந்திரனும் சனி தான் லக்னத்தை சனி பார்ப்பார். இது 11ல் இருக்கிறது பார்க்குறது நல்லது, தப்பு கிடையாது. இருந்தாலும் இந்த சந்திரனும் சனியும் இருக்கக்கூடிய குரு இங்கே இருக்கணும். இங்கே இருந்துட்டார் அப்படின்னா ரொம்ப நல்லது, செமையாக பெரிய பாதிப்புகள் வராது. ஆனால் அதே குரு இங்கே வந்துட்டாருங்க, 6க்கு வந்துட்டாருங்க. இந்த குரு இங்கே இருக்கிறது மோசம் இல்லை, ஆனால் இங்கே இருக்கிறதான் பெஸ்ட். உச்சமடைகிறது போல மாறி 8ஆக வந்துடும். சந்திரன் குரு பரிவர்த்தனையாக வந்துடும். சந்திரன் குரு பரிவர்த்தனையாக வந்துடும். அதுவும் பெரிய யோகா அமைப்புகளை கொடுக்காது, ஆனால் பரவாயில்லைன்னு சொல்லலாம். அதை விட சூப்பர் இங்கே இருக்கிறது. ஆனால் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சந்திரன் சனி இருக்கும் வீட்டு ஆட்சியாக இருந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது, கொஞ்சம் குறையும். அதே சமயம் இது வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் பாதிப்பு இருக்காது. தேய்பிறை சந்திரனாகவும் கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். சூரியனும் தேய்பிறை சந்திரனாக வர்றாரா அப்படின்னும் பார்க்கணும்.
இது தாங்க இந்த அமைப்புகளுக்கு கும்ப லக்கணத்திற்கு 6 சந்திரனாகி சனி சேருவதால் வரும் பாதிப்புகள் அப்படிங்கிறது இது தாங்க. இப்படி இருக்குதா? அப்படி இருந்தால் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. சனி திசை வருது, பொதுவாகவே உடம்பு சம்மந்தப்பட்டதில் அவங்க பாதிப்பு இல்லாமல் அவங்க பார்த்துக்கணுங்க. இது தாங்க. இந்த மாதிரி சந்திரன் சனியோட பாதிப்பு இருக்கிறவங்க திருப்பதி போடுங்க, ரொம்ப நல்லதுங்க. நல்ல யோகா அமைப்புங்க. திருப்பதி போகிறது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்குங்க. ஏன்னா சந்திரனுக்கு முக்கியமான ஸ்தலமே அதுதான். அங்கே போயிட்டு வர்றது நல்ல யோகா அமைப்புகளை கொடுக்கும். ஓகே, தேங்க்ஸ்.